ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் பெப்பர் மஷ்ரூம் மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த 3 மசாலா பொருட்களையும் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு அப்புறமா ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும், கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்து வதக்கலாம். முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்புறமா கடைசியில் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறிக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்ததாக மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மஷ்ரூம் கிரேவியில் நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்குறதில்ல, அதனால மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்களுக்கு கூட தேவைப்பட்டுச்சுன்னா 1 டீஸ்பூனாக கூட சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக போதுங்கிறதுனால 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி இதில் கம்மியாக சேர்த்தா போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். அப்புறமா நிறைய சேர்த்தோன்னா அந்த தக்காளியோட புளிப்பு டேஸ்ட்டு தான் வரும், அதனால ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. அடுத்ததாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தக்காளி மசிஞ்சிடுச்சு. அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸ் மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன், அதனால ஒரு மஷ்ரூமை 6ஆக கட் பண்ணியிருக்கிறேன். இதை விட குட்டியாக வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியே வரும், அதனால தண்ணி சேர்க்காமலே இந்த கிரேவியை நம்ம செய்யணும். கட்டியாக செய்தால் தான் கிரேவி நல்லாயிருக்கும். கொஞ்சம் தொக்கு மாதிரியே இந்த பெப்பர் மஷ்ரூம் கிரேவியை செய்யலாம். திரும்பவும் மூடி போட்டு வேக விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். 5லேருந்து 10 நிமிஷம் கழிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ரொம்ப நேரம் மூடி போட்டு அப்படியே விட்டாலும் அடியில் பிடிச்சிரும், அதனால் இடையில ஓப்பன் பண்ணி நம்ம கிளறி கொடுக்கணும். இப்போ மஷ்ரூம் ஓரளவு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய மிளகு, ஜீரகம், சோம்பு அந்த பொடியை சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஃபைனாக பொடிச்சு அந்த பவுடரை இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இந்த மிளகு சேர்த்ததுக்கப்புறமா அதோட கலரே மாறிடும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் கூட மிளகு, சீரகம், சோம்பு, கரம் மசாலா தூள் இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மஷ்ரூம்லேருந்து தண்ணி எல்லாமே வெளியே வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் கரண்டி வச்சு அடியில் பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கணும். நல்லா கிளறி கொடுக்கணும். நல்லா கிளறி கொடுத்து அந்த தண்ணி எல்லாம் வற்றி நல்லா குறுகி வரணும். இது தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மல்லி இலைகள்
நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மல்லி இலைகள் நிறைய சேர்க்கலாம். தேவைப்பட்டால் கறிவேப்பிலையும் கூட சேர்த்துக்கலாம். நான் முதல்ல கறிவேப்பிலை சேர்த்ததுனால இப்போ மல்லி இலை தான் சேர்க்க போகிறேன். கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல வெங்காயம் வதக்கும்போது சேர்த்தோம். கம்மியாக இருக்கிறனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மல்லி இலைகள் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவரே ரொம்ப அருமையாக இருக்கும். மல்லி இலைகள் நிறைய சேர்க்கலாம், அது சுவையை தான் கூட்டும். நல்லா வதக்கிட்டு இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சம் கூட மல்லி இலை தூவிக்கலாம். இப்போது சுவையான பெப்பர் மஷ்ரூம் மசாலா தயாராகிடுச்சு. இதை சாதம், சப்பாத்தி, ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பெப்பர் மஷ்ரூம் மசாலா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.